ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் டேட்ஸ் கேக் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்தளவு கலர் வந்திருக்கணும். இப்போது இதில் வந்து நல்ல சூடு உள்ள தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஒரு 3/4 கப் அளவு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். மேலே வந்து தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே அது வந்து நல்லா கொதித்து இது மாதிரி கலருக்கு வந்து வரும். அப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்து 3/4 கப் அளவு ஊற்றணும் இல்லையா, அது வந்து 1/2 கப் அளவுக்கு ஆகணும். இப்போது 1/2 கப் அளவு வந்து ஆயிடுச்சு. அதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ ஓவன் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து பேட்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய பவுலில் 1/2 கப் அளவு மைதா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக 1 கிலோ கேக்குக்குள்ளே அளவு. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நான் மாற்றி வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறொரு பவுல் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் உள்ள முட்டை ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் வந்து 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து 3/4 கப் அளவு ஒயிட் சுகரை வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். அடுத்து வந்து 2 கப் அளவு துருவின கேரட்டும் 1 கப் அளவு சின்னதாக கட் பண்ண டேட்ஸும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அதுமாரி 1/2 கப் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம வந்து சலிச்சு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து அந்த மாவை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துட்டு மைதா சலிச்சு எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்பேட்சில் வச்சு ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து பேக்கிங் டின் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கேஷ்யூ நட் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். நட்ஸும் வந்து நம்மளோட இஷ்டம் தான், எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்பேட்சில் வச்சு சைட்லலாம் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ பேக்கிங் டின் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு உள்ள டின்னு வந்து ஸ்கொயர் டின் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வச்சுருக்கேன், அதுலேயும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அதில் வந்து நம்ம மாற்றிடலாம் இந்த பேட்டரை. இப்போது இதை வந்து இதில் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக்கு வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு டெக்கரேஷனுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போது ஓவன் செட்டப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 40லேருந்து ஒரு 45 நிமிஷம் வந்து வச்சுருக்கிறேன். நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. அது ஆறின பிறகு நான் வந்து வெயிட் போட்டு பார்த்துக்கிறேன். பாருங்கள், 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.